Hello guys, welcome back to the editorial session. So இன்னைக்கான editorial analysisல கொடுத்திருக்கிற ரெண்டு டாபிக் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்க இல்லையா. ஸோ வந்து நமக்கு தெரியும் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. செகண்ட்ல வந்து எதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனக்ரோனிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா காமன்வெல்த் கேம்ஸ் வந்து வென்யூ 2026க்கான வென்யூ வந்து எங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விக்டோரியா ஆஸ்திரேலியாவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் செகண்ட் எடிட்டோரியலில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. ஸோ நான் ரெண்டுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். செலக்டிவ் ப்ராசிக்யூஷன். Probe agencies should not allow politics to color their investigations. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து செலக்டிவாக ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாது. ப்ராப் ஏஜென்சிஸ்னால் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஏஜென்சிஸ் வந்து பாலிடிக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் வந்து காமனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. பாலிடிக்ஸ் அண்ட் லா மே பி இன்செப்பரபிள். ஸோ ரெண்டுமே ஒரு இணை பிரிக்க முடியாதவங்களா இருக்கலாம். பட் த ஃபர்ஸ்ட் மே சம்டைம்ஸ் ஓவர் ஷேடோ தி செகண்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் மே சம்டைம்ஸ் ஓவர் ஷேடோ தி செகண்ட் அப்படின்னா பாலிடிக்ஸ் மே ஓவர் ஷேடோ தி லா சம்டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிடிக்ஸ் லான்னு வரப்ப பாலிடிக்ஸ் வந்து லாவை ஓவர் ஷேட் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஷேடோ பண்ணிடுதுன்னா பாலிடிக்ஸுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க, லா படி அவங்க நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு த ப்ராசிக்யூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், எஸ்பெஷலாக எப்போ இந்த மாதிரியான ஓவர் ஷேடோவிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையோ இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்பையோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து லாவை ஓவர் ஷேடோ பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் ஆன்கோயிங் எக்ஸாம்பிள் இஸ் த ஸ்பைக் இன் த ஆக்டிவிட்டி ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன் தமிழ்நாடு. ஸோ ஆன்கோயிங் எக்ஸாம்பிளாக இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிற கிரைசிஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் ஆன் த ஹீல்ஸ் ஆன் தி அரெஸ்ட் ஆஃப் வி செந்தில் பாலாஜி, நவ் அ மினிஸ்டர் வித்அவுட் அ போர்ட்ஃபோலியோ இன் டிஎம்கே ரெஜிம் அண்ட் legal wrangling over the legality of his arrest and remand. Another high profile minister K Ponmudi is under ED's investigation. So close on the heels அப்படின்றது ஒரு EDM. ஓகேவா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் ஆன் தி ஹீல்ஸ் அப்படின்னா இமீடியட் நெக்ஸ்ட் அடுத்து. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரெஸ்ட் ஆஃப் வி செந்தில் பாலாஜி அவருக்கு அடுத்து இமீடியட் நெக்ஸ்ட்டாக இப்போ யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா another high profile DMK minister K பொன்முடி. ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும், நம்ம நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை வந்து மிஸ்டர் செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு அடுத்து தொடர்ந்து க்ளோஸ் ஆன் தி ஹீலா மிஸ்டர் கே பொன்முடியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. while the agency may have a good reason to investigate and prosecute them, it does appear that they have been chosen for such action from among many political functionaries in the state who have bending probes against them. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்து நடத்துறது வந்து மேபி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நல்லது தான், ஆனால் வந்து இவங்க but it does appear that they have been chosen for such action from among many political functionaries in state who have pending probes against them. So இதில் என்ன இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க, யாருக்கு அகெயின்ஸ்டாவோ தான் இவங்க வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க பண்ணுறாங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது மூலியமாக தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதை வந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. போத் மிஸ்டர் செந்தில் பாலாஜி who has now been shifted from a private hospital to a prison in Chennai. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மெடிகேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் இப்போ முடிஞ்சு பிரிசனுக்கு போயிருக்காரு. சென்னையில் இருக்க பிரிசனில் அவர் இருக்கார் இப்போதைக்கு. அண்ட் மிஸ்டர் பொன்முடி த மினிஸ்டர் ஃபார் ஹை எஜுகேஷன் ஃபேஸ் சீரியஸ் சார்ஜஸ். ஸோ மிஸ்டர் பொன்முடி வந்து நமக்கு தெரியும் மினிஸ்டர் ஆஃப் ஹை எஜுகேஷன் இன் தமிழ்நாடு, அவர் தான் வந்து மிஸ்டர் பொன்முடி. ஸோ வந்து அவங்க they are facing serious chargesன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சீரியஸான நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் செந்தில் பாலாஜி வாஸ் embroiled in a cash for job scam during his stint as a transport minister in an earlier ADMK region. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ எதுக்காக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு எல்லாமே இது தெரியும். ஸோ எம்ப்ராயில்னா அந்த கேஸில் மாட்டிக்கிட்டாரு. இட் இஸ் டு கெட் ஸ்டக் இன். ஓகேவா. எம்ப்ராயில்னா மாட்டிக்கிறது, டு கெட் ஸ்டக் இன் ஃபார் தி கேஷ் ஃபார் ஜாப். ஸோ வேலைக்கு காசு கொடுத்து பண்ண ஸ்கேமில் மிஸ்டர் செந்தில் பாலாஜி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ இதை பண்ணியிருக்காருனா ஹி வாஸ் சர்விங் அஸ் அ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் டியூரிங் ஹிஸ் AADMK ரெஜிம். ஓகேவா. ஸோ AADMK பார்ட்டி ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா மிஸ்டர் செந்தில் பாலாஜி இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காருன்னா காசு வாங்கி ஜாப்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கேம்ஸ்ல மாட்டிக்கிட்டாரு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் had tried to wriggle out it after it money allegedly collected from the job aspirant candidates by intermediaries was returned to them. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணி வந்து ஜாப் ஆஸ்பிரண்ட்ஸ் சேர்ந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மணியை வந்து அவங்களுக்கே ரிட்டர்ன் பேக் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. However, court orders have kept the investigation alive. In the case of Mr. Ponmudi, he is accused of allowing red sand quarrying in excess of permissible limits as a minister for mines and mineral resources between 2007 and 2011.
ஸோ மிஸ்டர் பொன்முடியை இப்போ எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2007 to 2011 ஒரு என்ன மினிஸ்டராக சர்வ் பண்ணிட்டு இருந்தாருன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மினிஸ்ட்ரியாக சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ மைன்ஸ் அண்ட் மினரல் ரிசோர்சஸ் மினிஸ்டராக மிஸ்டர் பொன்முடி வந்து 2007 2011 அந்த பீரியடில் சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெர்மிட்டை தாண்டி அந்த சாண்ட் குவாரி பண்ணுவாங்க இல்லையா, மணல் குவாரி, ஸோ அதை வந்து பெர்மிசிபிள் லிமிட்ஸ் ஒரு சர்டன் லிமிட்ஸை தாண்டி எடுத்ததை வந்து இவர் அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸசிவ் அமௌண்ட்ஸாக அவங்க எடுத்ததை வந்து இவர் அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அவர் வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூ சொல்லியிருப்பாங்க, அண்ட் கிராண்டிங் குவாரிங் லைசன்சஸ் டு ஹிஸ் சன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ குவாரிங் லைசன்சஸை வந்து அவரோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காகவும் அவர் வந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க என்ன கேஸ்க்காக உள்ள போயிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The ED entered the picture to probe possible money laundering in handling of the proceeds of the crime. ஸோ வந்து மணி லாண்ட்ரிங் நிறைய நடக்குது, ஸோ கிரைம்ஸ் நிறைய நடக்குது, அது எல்லாத்தையுமே ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்காக தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The agency has successfully warded off a stiff challenge to the legality of Mr. Senthil Balaji's arrest and remand, but it must do more to put all the facts in public domain to show the actions are justified. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணது எல்லாமே ஓகே தான், சக்ஸஸ்ஃபுல்லாகவே அவங்களோட ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பப்ளிக்கு வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ண என்னென்ன நீங்கள் ஆக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பப்ளிக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல் ஃபேக்ஸை வந்து புட் ஆல் ஃபேக்ஸ் இந்த பப்ளிக் டொமைன் டு ஷோ தட் த ஆக்ஷன்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைட். ஸோ நீங்கள் உங்கள் ஆக்ஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்றத பப்ளிக்கு எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் காட்ட முடியும். ஸோ பப்ளிக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹவவர் எக்ஸப்ட் ஃபார் சம் கோர்ட் ஆர்டர்டு சிபிஐ ப்ராப்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸ், central agencies appear to be doing the little by way of pursuing allegations against members of erstwhile AAMK region. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட் ஆர்டர்டு, அதாவது சிபிஐ ப்ராப்ஸ் வந்து சிபிஐ ப்ராப்ஸும் இன்கம் டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸும் கோர்ட் ஆர்டர் பண்ணதை தவிர மீதி சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா எர்ஸ்துவைலாக இருந்த ஏஐடிஎம்கே ரீஜிமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மினிஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எர்ஸ்துவைலுங்கிற வேர்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எர்ஸ்துவைல்னா ஃபார்மர். ஓகேவா? முன்னாள் ஏஐஏடிஎம்கே ரீஜிம் அதில் இருந்த மினிஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிசைட்ஸ் அந்த கோர்ட் கொடுக்குற சிபிஐ ஆர்டர்ஸ் இடி ஆர்டர்ஸ் எல்லாம் தவிர இவங்க பண்ணுறது வந்து ஏஐடிஎம்கேவை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The issue of granting sanction to the CBI to prosecute former ADMK ministers is under legal consideration according to Tamil Nadu governor, even while the Union Home Ministry has accorded sanction in respect of 2 former IPS officers in the same case. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு இந்த பிரச்சனைக்கு கவர்னரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்னர் ஹானரபிள் RN ரவியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து சிபிஐ வந்து ஏஐஏடிஎம்கே மினிஸ்டர்ஸை ப்ரொசிக்யூட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லீகல் கன்சிடரேஷனுக்கு கீழே வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இட் இஸ் அண்டர் லீகல் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த 2 IPS ஆஃபீஸர்ஸை வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா therefore agencies statutories empowered to investigate and prosecute them must demonstrate their fairness and impartiality if their searches, raids and arrests are command credibility among public. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு இந்த ஏஜென்சிஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற எல்லாருமே ஃபேர் அண்ட் இம்பார்ஷியலாக இருக்கணும், ஃபேர்னஸோடையும் இம்பார்ஷியலாகவும் ஒர்க் பண்ணணும், பார்ஷியலாக ஒர்க் பண்ணக்கூடாது, இம்பார்ஷியலாகவும் ஒரு ஃபேர்னா ஒரு கரெக்டாக அவங்க பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணணும், ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்து பண்ணக்கூடாது. ஸோ ரைட்லாம் போகிறீங்க, அரெஸ்ட்லாம் போகிறீங்க, சர்ச்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பப்ளிக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ or to command credibility to the among the public. ஸோ அதை பப்ளிக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபேர்னஸோடையும் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமையும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 எடிட்டோரியலில் பேசின இந்த எடிட்டோரியலில் பேசின வெக்காப்ஸ் எண்ட் ஆஃப் த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் எடிட்டோரியலில் அண்ட் அனக்ரோனிசம் அப்படின்னா டிலே ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, மிஸ்பிளேஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? த காமன்வெல்த் கேம்ஸ் வில் பி ஸ்ட்ரகிள் டு பி ஃபினான்ஷியலி வயபிள். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா with less than 3 years to go, the decision of government of Victoria, Australia to withdraw from hosting of 2026 Commonwealth Games has came as a mighty blow to the sporting movement. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 years தான் இருக்கு காமன்வெல்த் கேம்ஸ்க்கு. 2026 காமன்வெல்த் கேம்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த மைட்டி ப்ளோன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மைட்டி ப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கிரேட் இன்டென்ஸ் ஒரு சடனான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான நியூஸ் தான். ஓகேவா? ஒரு கிரேட் இன்டென்ஸோட ஒரு கிரேட் ஃபோர்ஸோட ஒரு ஷாக். ஓகேவா?
After Birmingham replaced Durban for the 2022 edition, this is the second consecutive occasion when the original host city is unable to host the games due to financial issues. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2022 எடிஷனில் வந்து தர்பன் ஹோஸ்ட் பண்ண இருந்ததை பிரிமிங்கம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆஃப்டர் பிரிமிங்கம் ரீப்ளேஸ் தர்பன் அப்படின்னா தர்பன் தான் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணதான் இருந்தாங்க. அது ஒரு சிட்டி இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற தர்பன் ஹோஸ்ட் பண்ண இருந்த அந்த 2022 காமன்வெல்த் கேம்ஸை யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரிமிங்கம் ஓகேவா. யூகேவை சேர்ந்த பிரிமிங்கம் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. இது வந்து அதை தொடர்ந்து இது வந்து செகண்ட் கான்சிக்யூட்டிவ் டைமாக இருக்குது. செகண்ட் கான்சிக்யூட்டிவ் டைம்னா அடுத்தடுத்து ஓகேவா. ஸோ செகண்ட் கான்சிக்யூட்டிவ் டைமாக இப்போ வந்து விக்டோரியா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஹோஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால தான் ரெண்டு கண்ட்ரீஸ்மே வந்து பின்வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. விக்டோரியா which had uniquely proposed to organize the games over region had initially estimated a budget of Australia dollar 2.6 billion, but its premier Daniel Andrews said the cost could go beyond Australia's 6 billion, which to him is too much for a 12-day sporting event. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து விக்டோரியா வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு யூனிக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எஸ்டிமேட் பண்ண பட்ஜெட் எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் 2.6 பில்லியன் டாலர்ஸ் இருந்திருக்கு ஓகேவா. ஆனால் அதோட ப்ரீமியர் அதோட ஹெட் இருப்பாங்க இல்லையா டேனியல் ஆண்ட்ரியூஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காஸ்ட் வந்து எக்ஸீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 6 பில்லியன் அளவுக்கு போகிற அளவுக்கு 2.6 தான் அவங்க எஸ்டிமேட் பண்ண காஸ்ட்டு. ஆனால் வந்து ப்ரெடிக்ஷனில் ஒரு 6 பில்லியன் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 12 டே ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண எங்களால் முடியாது அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அவருக்கு எப்படி இருக்குன்னா இட் இஸ் டூ மச் ஃபார் ஹிம் ஃபார் 12 டே ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் ஓகேவா. ஒரு 12 நாள் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸுக்கு 6 பில்லியன் செலவு பண்ணுறது ஒரு டூ மச்சாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. வித்வுட் ஃபெடரல் ஃபண்டிங் அண்ட் வித் விக்டோரியா ஸ்ட்ரகிளிங் டியூ டு இட்ஸ் இன்க்ரீசிங் டெப்ஸ் ஹி செட் ஹி குட் நாட் டேக் த மணி அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இன் ஆர்டர் டு ஃபண்ட் த ஈவெண்ட். ஸோ ஒரு ஃபெடரல் ஃபண்டிங் கிடையாது, ஒரு சப்போர்ட் கிடையாது விக்டோரியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் நிறைய இருக்குது, டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் எங்களால் ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எஜுகேஷனுக்கும் ஒதுக்கி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் எஜுகேஷனுக்கும் இருக்கிற ஃபண்டை வந்து எடுத்து எங்களால் செலவு பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தும் ஸ்கூல்ஸ்லேருந்தும் எங்களால் அந்த ஃபண்டை எடுத்து செலவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேவா. Even though the development has come as a huge embarrassment for Australia. So இந்த ஒரு டெவலப்மெண்ட் எப்படி இருக்கா, இப்படி அவங்க கொண்டு வந்தது வந்து ஒரு ஹியூஜ் எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. எம்பாரஸ்மெண்ட்னா ஒரு ஷேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. which has hosted 5 Commonwealth Games editions including 2018 Gold Coast. Prime Minister Anthony Albanese looked forward to hosting the Women Football World Cup and 2032 Brisbane Olympics, which would run on a different revenue model over a longer period of time. So 5 Commonwealth Games ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஆஸ்திரேலியாவுக்கு இது இப்போ நாங்கள் பண்ணலன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அந்தோனி அல்பாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா விமன் ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ண விரும்புறதாகவும் 2032 பிரிஸ்பேன் ஒலிம்பிக்ஸையும் ஹோஸ்ட் பண்ண விரும்புறதாகவும் லுக்கிங் ஃபார்வர்டுன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா. பிரைம் மினிஸ்டர் அந்தோனி அல்பான்ஸ் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு இன்னளவுக்கு பார்க்காத அளவுக்கு ஒரு ரெவன்யூ மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேவா. which would run on a different revenue model. So இப்போ longer period of time இப்போ வரையும் இருக்கிற அளவு இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெவன்யூ மாடலை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா. Still the country may have to deal with the credibility issues in the run-up to Brisbane 2032. So Brisbane 2032 ரன் பண்ணுறதுக்கும் ஒரு credibility issues வந்து இருக்குது, ஆஸ்திரேலியாக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. According to the Commonwealth Games Federation, which was given only an 8 hours notice, the decision to add more sports and change plans for venues added considerable expenses. So Commonwealth Gamesக்கு வந்து ஒரு 8 hours notice தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மோர் ஸ்போர்ட்ஸ் வென்யூஸை வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் வென்யூஸை வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு கன்சிடரபிள் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. காமன்வெல்த் கேம்ஸ் ஆஸ்திரேலியா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கிரெய்க் பிலிப்ஸ் செட் த காஸ்ட் ஓவர்ரன் வாஸ் அ கிராஸ் எக்ஸாஜரேஷன், while Victoria's leader of opposition John Pesutto termed the cancellation a massive humiliation. So Commonwealth Games ஓட ஆஸ்திரேலியா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பார் இல்லையா, அவர் பேர் வந்து கிரெய்க் பிலிப்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து ஒரு கிராஸ் எக்ஸாஜரேஷனாக இருக்குது, காஸ்ட் ஓவர் ரன் ஆகிறது வந்து கிராஸ் எக்ஸாஜரேஷனாக இருக்குது ஓகேவா. எக்ஸாஜரேஷனாக மிகைப்படுத்துறது ஓகேவா. ஸோ அப்படின்னு வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காரு. ஸோ விக்டோரியாஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஸோ விக்டோரியாவில் ஆப்போசிட் பார்ட்டியோட லீடர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜான் பெசுட்டோ ஓகேவா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா termed the cancellation as a massive humiliation. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அவமானம், மேசிவ் ஹியூமிலேஷன்னா அவமானம் ஓகேவா. ஸோ இது ஒரு மேசிவ் ஹியூமிலேஷன், ஒரு மேசிவ் எம்பராஸ்மெண்ட் இது கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லியிருக்காரு ஓகேவா. த டெவலப்மெண்ட் ஹஸ் புட் அ கொஸ்டின் மார்க் ஓவர் த ஃபியூச்சர் ஆஃப் பிக் டிக்கெட் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாகரிங் ஃபினான்ஷியல் பர்டன் இன்வால்வ் இன் த ஹோஸ்டிங். ஸோ வந்து ஃபினான்ஷியல் பர்டனில் இருக்கிறதுனால
அவங்க அதனால தான் அவங்களால ஹோஸ்ட் பண்ண முடியல, ஃபினான்ஷியல் பர்டனில் ஸ்டாகர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால அதை ஹோஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. While the hosts have been looking at ways of controlling cost escalation, the rising expenses have made the conduct of such games virtually a privilege for bigger economies. ஸோ வந்து ஹோஸ்ட் வந்து இந்த ஹோஸ்ட்னா யார், இந்த ஹோஸ்ட் இந்த கண்ட்ரி வந்து காஸ்ட் எஸ்கலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். காஸ்ட் எஸ்கலேஷனாக இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா, மேலே தானே போகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்கலேஷனாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ காஸ்ட் எஸ்கலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரைசிங் எக்ஸ்பென்சஸ் என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலுமே எக்ஸ்பென்சஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனால அவங்களால அந்த ஹோஸ்ட், அதாவது அவங்களால ஹோஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. While the hosts have been looking at ways for controlling the cost escalation, rising expenses have made the conduct of such games virtually a privilege for bigger economies. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோஸ்ட் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரீஸ் எல்லாமே காஸ்ட் எஸ்கலேஷனை கண்ட்ரோல் பண்ண என்ன தான் ட்ரை பண்ணாலுமே இந்த ரைசிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது எக்ஸ்பென்சஸ் டெப்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஆனாலுமே தே கன்சிடர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதா ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக நினைக்கிறாங்க. ஓகேவா. ஹோஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாருமே கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக எல்லா கண்ட்ரீஸுமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா. தட் ஒன்லி 5 countries have staged 18 out of 22nd editions of CWG, அதாவது Commonwealth Games, which began as a British Empire Games 1930, and no African nation has ever hosted the Olympics. Point to this. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, CWG அதாவது காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் 1930 தான் இருந்துச்சு. அதுதான் காமன்வெல்த் கேம்ஸாக மாறி இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த காமன்வெல்த் கேம்ஸில் 22nd எடிஷன்ஸ் நடந்திருக்கு. 22ndல 18 எடிஷன்ஸை வந்து ஒரு 5 countries மட்டும்தான் ரிப்பீட்டடாக ஹோஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. தட் ஒன்லி 5 countries have staged 18 out of 22 editions. ஸோ 22 எடிஷன்ஸில் 18 எடிஷனை வந்து ஒரு 5 countries ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்னும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நோ ஆஃப்ரிக்கன் நேஷன் has ever hosted this ஒலிம்பிக்ஸ் ஹோஸ்ட் இன்ன வரையும் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அதையும் நம்ம வந்து பாயிண்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. த அன்சர்டனிட்டி சரௌண்டிங் த காமன்வெல்த் கேம்ஸ் will disappoint the Indian sports persons who have done well in these games, including in 2010 when Delhi hosted it. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 2010ல் வந்து டெல்லி தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க காமன்வெல்த் கேம்ஸை. இப்படி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மத்தியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ த அன்சர்டனிட்டிஸ் காமன்வெல்த் கேம்ஸில் இப்படி நடக்கிற அன்சர்டனிட்டிஸ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மத்தியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. thousands of athletes from 72 Commonwealth nations and the territories will hope that Commonwealth Games Federation succeeds these onerous task of finding an alternative host. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 72 Commonwealth nations இருக்குது. ஸோ அவங்க thousands of athletes இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன ஹோப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காமன்வெல்த் கேம் ஃபெடரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஒனரஸான டாஸ்க்கை வந்து எந்த ஒனரஸான டாஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஓகேவா. ஸோ ஒரு அல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கிற ஒரு ஒனரஸான டாஸ்க்கை வந்து ஓவர் கம் பண்ணிடுவாங்க, ஈஸியாக அவங்க வந்து பண்ணி முடிச்சிருவாங்கன்ற அளவுக்கு ஒரு ஹோப் வந்து thousands of athletesக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒனரஸ் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் ஒனரஸ். ஓகேவா. அந்த ஒனரஸ் டாஸ்க்னு எதை சொல்லியிருக்காங்க, அல்டர்னேட் ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கிறத ஒனரஸ் டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் வந்து அந்த ஃபெடரேஷன் வந்து அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் வந்து 72 காமன்வெல்த் நேஷன்ஸில் இருக்கிற எல்லா அத்லெட்ஸ்க்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக இது என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, பட் questions will be continued to be asked on the need for what many might consider an anachronistic event, a coming together of nations on the basis of shared colonial history and not geography. ஸோ என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அனக்ரோனைசேஷன் நடந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இல்லையா, ஸோ இதை பற்றின ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக இதை ஏன் நீங்கள் பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான வெக்காப்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப் நம்ம அடிக்கடி படிக்கிற வேர்டு தான் அந்த ப்ராப்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதான் அந்த ப்ராபுக்கான அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் ரேங்க்லிங் ஓவர். ஸோ ரேங்க்லிங் ஓவர் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், அதனால் ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படி இல்லைனா ஒரு டிஸ்பியூட், ஒரு சண்டை போகிறது. ஓகேவா. ஸோ ரேங்க்லிங் ஓவர் இஸ் டு ஆர்கியூ ஆர் டிஸ்பியூட். ஓகேவா. நெக்ஸ்ட் எம்ப்ராயில்னா இன்வால்வ் ஆகியிருக்காரு. செந்தில் பாலாஜி எம்ப்ராயில்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ எம்ப்ராயில்னா இன்வால்வ் ஆகியிருக்காரு, அந்த கேஸில் ஒரு இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ எம்ப்ராயில்ட் இஸ் டு இன்வால்வ். ரிகிள் அவுட் அப்படின்னாலும் அவாய்ட் டூயிங் சம்திங். ஸோ ரெகுலர் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தான், டு அவாய்ட் டூயிங் சம்திங். அதாவது ஒருத்தவங்க பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, அதை வந்து இல்லீகலாகவும் டிஸ்கானஸ்ட் வேலையும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அந்த இதுதான் நம்ம ரெகுலர் அவுட்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ரெகுலர் அவுட் இஸ் டு அவாய்ட் சம்திங். ஒருத்தவங்க பண்ணாமல் இருக்கிறத டிஸ்ஹானஸ்ட் வேலையும் நான் கிளவராக பண்ணுறேன்னு நினச்சி பண்ணுறதுன்னு தான் நம்ம ரெகுலர் அவுட்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிண்ட் இஸ் அ டைம் பீரியட் ஆஃப் டைமை தான் நம்ம வந்து ஸ்டிண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆன் தி ஹீல், இந்த இடியம் நம்ம பார்த்தோம். க்ளோஸ் ஆன் தி ஹீல் அப்படின்னா இமீடியட்லி பிகைண்ட், அவருக்கு அடுத்து. ஓகேவா. ஸோ க்ளோஸ் ஆன் தி ஹீல் இஸ் டு இமீடியட்லி நெக்ஸ்ட் ஆர் இமீடியட்லி பிகைண்ட். எர்ஸ்டுவைல்னு ஒன்று பார்த்தோம். எர்ஸ்டுவைல்னா
ஃபார்மர் ஓகேவா. எர்ஸ்துவைல் ஏஐஏடிஎம்கே ரீஜன் கொடுத்துருந்தாங்க ஃபார்மர். ஸோ எர்ஸ்துவைல்னா முன்னாள்னு அர்த்தம் ஓகேவா. எக்ஸ் அதான் முன்னாள். ஓகே, நெக்ஸ்ட் அனக்ரோனிசம். அனக்ரோனிசம்னா மிஸ்பிளேசிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்க இருக்கிறது மாறி போகிறது அனக்ரோனிசம் ஓகேவா. ஸோ அனக்ரோனிசம் இஸ் மிஸ்பிளேசிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஹியூமிலியேஷன் அப்படின்னா ஷேம், ஒரு எம்பராஸ்மெண்ட், ஒரு எம்பராஸ்மெண்ட், ஷேம் ஒரு அவமானம் மாதிரி ஓகேவா. ஸோ ஹியூமிலியேஷன் இஸ் ஷேம் ஓகேவா, ஒரு எம்பராஸ்மெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாஜரேஷன் அப்படின்னா எக்ஸாஜரேட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மிகைப்படுத்தி பேசுறது, ஓவர் எம்பசைஸ் பண்ணி பேசுறது ஓகேவா. ஸோ எம்பசைஸ்னாலே ஹைலைட் பண்ணுறது, ஓவர் எம்பசைஸ்னா அதுதான் அந்த எக்ஸாஜரேஷன் ஓகேவா. மிகைப்படுத்தி பேசுறது, அசென்சுவேட் பண்ணி பேசுறது ஓகேவா. அசென்சுவேட், ஓவர் எம்பசைஸ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுறது ஓகேவா. லாஸ்ட் ஒனரஸ் வந்து டிஃபிகல்ட் டாஸ்க்னு லாஸ்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒனரஸ்னா ரொம்ப டிஃபிகல்ட். ஒனஸ்னு ஒரு வேர்டு உண்டு. ஒனஸ் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள், அப்படி இல்லைனா டியூட்டின்னு அர்த்தம் ஓகேவா. டியூட்டி, ஒனரஸ்னா டிஃபிகல்ட்டி, ஒனஸ்னா டியூட்டி ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.